ஒரு மிடில் கிளாஸ் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம், ஒரு அருமையான படைப்புன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு முனிஷ்காந்த் தான் கரெக்டான ஹீரோ. கம்யூனிசம் பத்தி பேசியிருக்காங்க. மிடில் கிளாஸ் உண்மையிலேயே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம். ஆனாசா சொல்லணும்னா கல்லையும் கரைக்கும் ஒரு காவியம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சார். ஏன்னா மனுஷ ரூபத்துல பல சைக்கோக்கள் சுத்திட்டு இருப்பாங்க. அதாவது நான் சொல்ல வர்றது எப்படின்னாக்கா, நான் செல்ஃபிஷ் அப்படியா இருக்கவங்கல்ல, அப்படிலாம் இருக்காதீங்கடா, எல்லாருக்கும் உதவுங்கடா அப்படின்னு சொல்ற ஒரு படம். கேட்கறதுக்கு கிரிஞ்சா இருக்கும், நான் சொல்லும்போது கூட உங்களுக்கு கிரிஞ்சா இருக்கும். ஆனால் படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு படம் சார். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். நிறைய நல்ல படங்கள் இப்போ வருது ரீசெண்டா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். படத்துல துளி ஆபாசம் இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அதை கூட ரசிக்கும் வகையில தான் எடுத்திருப்பாங்களே தவிர ஆபாசம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. படத்துல காமெடி பயங்கரமா இருக்கும், சென்டிமெண்ட் எமோஷன் பயங்கரமா இருக்கும். ரஜினிகாந்த் சார் சொல்லுவார் இல்லையா, படையப்பா படத்துல நல்லவனம் வந்து ஆண்டவன் நிறைய சோதிப்பான், நான் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த ஒரு கதாபாத்திரமாக முனிஷ்காந்த் நடிச்சிருப்பாரு. உண்மையிலேயே சொல்ற படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா இந்த மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா தான் இதே மாதிரி நிறைய படங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவேன் சார். ஒரு 2 மணி நேரம் என்டர்டெய்னிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அந்த என்டர்டெய்னிங்கோட சேர்த்து நமக்கு ஒரு மெசேஜையும் கொடுத்து அனுப்புது அப்படின்னாக்கா அது டபுள் காம்போ தானே நமக்கு. அந்த மாதிரி ஒரு படமா தான் இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம் இந்த படம் சார். இதுல வந்து நான் பெருசா அரசியல் எல்லாம் பேச விரும்பல. ஏன்னா இந்த படத்துல சொன்னதே ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, அதாவது நீ மட்டும் உனக்கு மட்டும் நினைக்காத, எல்லாருக்கும் செய் அப்படின்வாங்க. அது வந்து தமிழ்நாடு அரசியல்வாதி எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அதுல பெரிய அரசியல்லாம் நான் பேச விரும்பல. ஒரு என்டர்டெய்னிங்கா பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். உண்மையிலேயே நல்ல ஒரு படம். மிடில் கிளாஸ் படம் வந்து ஒரு அருமையான படங்க. ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு முனிஷ்கான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து காமெடியா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கா போயிருந்தது. கடைசியில முடிக்கும் போது ரொம்ப சென்டிமெண்டலா நல்லா ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ஆடியன்ஸ் வந்து கிளாப் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அருமையான படம், அவ்வளோ அருமையான கிளைமேக்ஸ். ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பீப்புளும் பணம் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியும். அவங்க வந்து அவங்க லைஃப்பை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான நடிப்பு. முனிஷ்கான் அவர் கூட நடித்த நண்பர், எல்லா ஆர்டிஸ்டும் வந்து தத்ரூபமாக அருமையாக நடிச்சிருக்காங்க. அது ஃபேமிலியோட வீட்டில் வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் வர டைம் வந்து வேஸ்ட் இல்லை. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. நன்றி, வணக்கம். போரே அடிக்கலாங்க. டைம் போனதே தெரில எனக்கு. அப்படிதான் போச்சு படம். டைம் போனதே தெரில, அவ்வளோ அருமையாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஒரே சிரிப்பாக தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து என்ன ஆகுங்கிற மாதிரி ஒரு த்ரில்லிங்ல இருந்தது. எனக்கு ரொம்ப அருமையான படம். போர் அடிக்கலங்க. கண்டிப்பா பிடிக்குங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய. நான் என் ஃபேமிலியோட தான் வந்து பார்த்தேன். என் பசங்களாம் என்ஜாய் பண்ணாங்க நல்லா. எல்லாருமே வந்து பார்க்கணும் இந்த படத்தை. ரொம்ப அந்த படத்துக்கு முனிஷ்காந்த் தான் கரெக்டான ஹீரோ. நல்ல படம். படம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ், ஒரு மிடில் கிளாஸ் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம், ஒரு அருமையான படைப்புன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோ முனிஷ்காந்த் வேணா இதையாவே பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சு விட்டுறாதீங்க. ஏன்னா படத்தோட ஹீரோ முனிஷ்காந்த் கிடையாது. படத்தோட ஹீரோ கதை தான். அந்த கதைக்கு வந்து முனிஷ்காந்த் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்ல. அந்த கேரக்டருக்கு வந்து விஜயலட்சுமி வந்து ஒரு வைஃபா பண்ணியிருக்காப்ல. எல்லாமே வந்து பழந்துண்டு கொட்டை போட்டவங்க யாரு, இந்த முனிஷ்காந்த், விஜயலட்சுமி. அப்படி கொட்டை போடலைன்னா இந்த மாதிரி படத்துக்கு அவங்க நடிக்க சம்மதிச்சுக்கவே மாட்டாங்க. இந்த படத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நிறைய ஹோப் இருக்குது. அப்படின்ற ஒரு செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு 2 பேருக்குமே பெரிய தேங்க் பண்ணணும். 2வது அந்த இயக்குனர் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இடுப்பை காட்டி ஒரு குத்து டான்ஸ், உட்காந்து ஒரு மேட்ரு சீனு இதெல்லாம் போட்டு பண்ணாம நான் இந்த படத்துல இப்படிதான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தெளிவா பண்ணதுக்கு உண்மையிலே பெரிய தேங்க் பண்ணணும். என்ன ப்ரோ சொல்றீங்க? கண்டிப்பா. அதாவது இந்த படத்துல வந்து 5ஆம் ரீ-ரிலீஸ் பண்றாங்களா, அது ரிலீஸுக்கே ஓடலையே. ஆனா பாவிகளை பாத்தீங்களா, 5ஆம் ரீ-ரிலீஸ். அதாவது இப்ப என்ன ஒரு விஷயம்னா, ரீ-ரிலீஸ்ன்னு சொல்லி நிறைய படங்கள் ரீ-ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அந்த படம் 1 ஷோ 2 ஷோ தான் பாக்குறாங்க. அது மாதிரி பாக்குறது இல்ல. ஆனா பம்பர் ஹிட்டுங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க. அதாவது பொதுவா வந்து சினிமாவுக்கு இப்ப மாதிரி சின்ன படங்கள் தான் சினிமாவை வந்து வாழ வைக்குது. பெரிய, அதாவது ஒரு விஜய் சார் ஆகட்டும், ஒரு அஜித் சார் ஆகட்டும், விக்ரம் சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், எல்லாருமே சின்ன படங்கள்ல இருந்து வந்தவங்க. கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், எல்லாருமே சின்ன படங்கள்ல வந்திருக்கவங்க தான். ஏன்னா சின்ன படங்கள்ல இருந்தா பெரிய கலைஞர்கள், பெரிய டைரக்டர் எல்லாருமே உருவாகுவாங்க. புரியுதுங்களா? அதாவது முனிஷ்காந்த் ஹீரோவா நடிச்ச அந்த படத்தை நாம போய் பார்க்கணுமா இப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த கதைக்கு முனிஷ்காந்தை தவிர வேற யாருமே ஆப்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்துக்குன்னு ஒரு சின்ன பட்ஜெட் ஒதுக்கி இருப்பாங்க, இதுக்குள்ளதான் படம் எடுக்கணும் அப்படின்னு. அந்த கதையில அந்த பட்ஜெட்ல நல்ல நடிக்கிற ஹீரோ, ஹியூமரா, சென்டிமெண்டா, இந்த வெயிட்டை தாங்குற மாதிரி ஒரு ஹீரோ இருக்கணும் போது, அவர் ஆல்ரெடி முனிஷ் வெயிட் தான் இருந்தாலும் நடிப்புங்கிற ஒரு வெயிட்டை தாங்கணும்ல. அது வந்து முனிஷ்காந்த் வந்து அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காரு. உண்மையில இந்த படத்துக்கு பிறகு முனிஷ்காந்துக்கு நிறைய படங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஹியூமர் பண்ண அந்த செக்யூரிட்டி கேரக்டர் பண்ண அவருக்கு வாழ்த்துக்கள், வேளா ராமமூர்த்திக்கு வாழ்த்துக்கள். நடித்த நடிகர்கள் எல்லாருமே வேலை வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் சூப்பர். பிஜிஎம் எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. 2வது இன்னொரு விஷயம், விஜயலட்சுமியை வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். விஜயலட்சுமி மேடம் நடிச்சு
எனக்கு எந்த படமும் பெருசா இம்ப்ரெஸ் ஆனது இல்லை. 5ஆவதுல எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. சென்னை 28 நடிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இந்த படத்துல அவங்க நடிச்ச மாதிரி அவங்க எந்த படத்துலயுமே நடிச்சது இல்லை. அவங்களுக்கு கேரியர் பெஸ்ட். நான் ஃப்ளோவா இங்கிலீஷ் எனக்கு வராது, அதனால நான் சொல்றேன் கேரியர் பெஸ்ட். கரெக்டா நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, உன் கூட எல்லாம் எப்படி பொண்டாட்டி குடும்பம் நடத்தணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அவனை விரட்டி விடுவா, வீட்டை விட்டு விரட்டிட்டு அந்த மிடில் கிளாஸ் ஒய்ஃபுக்கு உண்டான அந்த ஃபீலை வந்து அவன் ஃப்ரெண்டு ரூம்ல வந்து கதவை தட்டி கூட்டு போவாங்கல்ல ஒரே நாள்ல. அதாவது இந்த டைவர்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹை கிளாஸ் ரிச்ல தான் நடக்கும். சாதாரணப்பட்டவங்க வந்து என்னதான் என்னதான் புருஷனை விளக்கமாத்து கொண்டு அடிச்சாலும் அப்போ புருஷனை விட்டே கொடுக்காதவங்க யாருன்னா மேக்சிமம் மிடில் கிளாஸ் மக்களா தான் இருப்பாங்க. அதை வந்து அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு அழகா கொண்டு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே விஜயலட்சுமிக்கும் வாழ்த்துக்கள் தான். மிடில் கிளாஸ் இப்போ உள்ள மிடில் கிளாஸோட லைஃப்பை தான் காட்டியிருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு மெசேஜோட வச்சிருக்காங்க. அதுவும் கம்யூனிசம் பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு படம் முழுக்க உங்களுக்கு வந்து என்டர்டெய்னிங்காக இருந்தது. எனக்கு வந்து நிறைய இடங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லா நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட. ஸோ ரைட்டிங்லையுமே அதை ப்ராப்பராக பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு உங்களை ட்ரைலரில் பார்க்குறப்போ ஒரு குடும்பத்தை 3 BHK மாதிரி இருக்கும். பட் படமாக வந்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மள ஒரு ஓகே இது இதை பற்றி மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறப்போ செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக கம்யூனிசம் பேசியிருப்பாங்க. அது பேசின விதமும் அது முடிச்ச விதமும் நல்லா இருந்தது. சூப்பராக நடிச்சிருக்காரு. எப்பவுமே ஒரு காமெடியன் வந்து ஹீரோவா பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. பட் இந்த படத்துல அவர் இந்த கேரக்டர் வேறு யாருமே நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அப்படிலாம் இல்லை, அது வந்து வீடை வாங்குறது தான் ஒரு இது. பட் நான் இந்த ஒரு நடுநிலை உள்ள குடும்பம் கஷ்டப்படுறதெல்லாம் நிறைய காட்டியிருப்பாங்க. பட் இந்த படம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நல்லா வாழ்ந்துட்டு அந்த நிலையிலுக்கு வரவங்களோட ஃபேமிலி ஏதோ ஒரு விதத்தை எதிர்பார்த்துருக்கோம். நம்ம அப்பா பண்ண தாத்தா பண்ண புண்ணியெல்லாம் ஏதோ நம்மளை காப்பாற்றதா திருப்பி வராதான். அப்படி ஒரு வாட்டி வந்தா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி யோசிப்பாங்கன்றது தான் அது நல்லா இருக்கும். இருக்கு படம் முழுக்க அங்கங்க ஒரு இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சீரியஸா முடிய வேண்டிய இடத்த கூட கொஞ்சம் காமெடியா தான் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அப்படிலாம் பெருசா எதுவும் இல்லை. படமா பாக்குறப்போ உங்களுக்கு எதுவும் பெருசா தோணாது. நல்லா படமா ரியலிஸ்டிக்கா கம்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமாவை பாக்குறப்போ செகண்ட் ஆஃப் பிடிச்சிருக்கு. நல்லா என்ன வேணுமோ அதை கொடுத்துருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு குடும்பஸ்தல 3 BHK எப்படி படமா பாக்குறப்போ நல்லா இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும்.